நைட்டு டின்னர் செய்ய கிச்சனுக்கு வந்தாச்சு. தோசை மாவு கம்மியா தான் இருந்தது. அதாவது ஒரு 2 தோசை விடுற அளவுக்கு தான் மாவு இருந்தது. ஸோ ட்ரிஷானுக்கே அத பண்ணி குடுத்தாச்சு. எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் கோதுமை தோசை தான். கோதுமை மாவு, வெங்காயம், பச்சை மிளகா, உப்பு சேர்த்து நெறைய தண்ணி சேர்த்து தண்ணியா கலக்கிக்கணும். நெறைய பேர் கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை, கேரட் கூட துருவி சேர்த்துக்குவாங்க. நல்லா தண்ணியா கரைச்சி எடுத்தா தான் இந்த தோசைக்கு சூப்பரா இருக்கும். அப்படியே மதியம் வச்ச மீன் குழம்பு கொஞ்சம் இருந்தது. அத ஒரு சைடு சூடு பண்ணிட்டு அப்படியே ஃபிஷ் ஃப்ரைக்கும் கொஞ்சம் எடுத்து வச்சிருந்தேன். அதையும் ஃப்ரை பண்ணிட்டு அப்படியே தேங்காய் சட்னியும் அரைச்சு வச்சாச்சு. இந்த தோசை வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். சிம்லயே வச்சு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரா இருக்கும். இப்போ வருஷங்கள் ஆக ஆக நம்ம உடம்பு ரொம்ப கவனிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்த் கான்சியஸாக ஆயாச்சு. அதாவது நைட்டு 7 மணிக்கெலாம் டின்னர் செய்ய ஆரம்பிச்சு 7:30க்கெலாம் சாப்பிட்டே முடிச்சிருது. ஏன்னா நைட்டு 7:30லேருந்து அடுத்த நாள் காலையில் 9 மணி வரை எதுவுமே சாப்பிடாம இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் 9 மணி போல் குட்டியாக வாக்கிங்லாம் போயிட்டு வந்து நேரங்காலத்தோடய படுத்து தூங்கியிருந்தோம். சரி இனிமே இப்படி தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு வச்சிருக்கேன். ஏன்னா லாஸ்ட் மந்த் அப்பாவுக்கு கார்டியோ அரெஸ்ட் ஆச்சு இல்லையா? ஸோ அதுலேருந்தே நானும் சமையலில் உப்பு எண்ணெய் இதெல்லாம் பார்த்து தான் சேர்க்குறேன். சரி கொஞ்சமாவது ஆரோக்கியமாக வாழ ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு தான்.